ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முழுமையான திட்ட வரைபடத்தை டொனால்ட் ட்ரம்பிடம் சமர்ப்பிக்கப் போகும் அமெரிக்காவினுடைய ஜெனரல்களும் இந்த தாக்குதல் திட்ட வரைபடத்திலே இருக்கக்கூடிய 4 முக்கியமான புள்ளிகளும் ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய மிரட்டலான பதிலடிகளும். டொனால்ட் ட்ரம்பே முடிந்தால் ஈரானை தாக்கிப்பார், ஈரானிய எதிர்ப்பினுடைய நெருப்பால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள், முடிந்தால் ஈரான் மீது கை வைத்துப்பார். அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களையும் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களையும் அவசரமாக ஈரானை விட்டு வெளியேறுமாறு எச்சரிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவும் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய ஈரானுக்கு எதிரான தாக்குதல் பதற்றமும். ஈரானிய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய விசேட கருத்துக்களும் ஈரானுக்குள்ளே ஸ்டார்லிங்கை பயன்படுத்தும் கலவரக்காரர்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்கும் ஈரானிய இராணுவமும் ஈரானுக்குள்ளே ஸ்டார்லிங்க் இணைய சேவையை வழங்க முடியாமல் சுவரில் மோதிக்கொள்ளும் டொனால்ட் ட்ரம்பும் எலன் மஸ்கும். எகிப்திலே களமிறங்கி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸின் தலைவர்களும் பதற்ற நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய 2ஆம் கட்ட திட்டங்களும் கான் யூனிஸ் பிரதேசத்திலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹமாஸின் அதிகாரிகளும். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் தொடர்பாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக சவுதி அரேபியா மேற்கொண்டிருக்கக்கூடிய இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவும் சவுதி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இடையிலான போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள் தொடர்பாகவும் எதற்காக இவர்கள் மோதிக்கொள்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கிரீன்லாந்து மற்றும் ஈரான் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய காணொளியை இன்று காலையில் பதிவிட்டிருந்தேன். மேலும் இந்த காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொளியை பார்வையிடலாம். அத்தோடு அமெரிக்காவினுடைய ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் போர் வாகனங்களையும் அமெரிக்காவின் நண்பர்களுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது என்று கூறினீர்களே, அப்படி என்றால் எவ்வாறு சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தியது என்கின்ற கேள்விகளையும் சிலர் எழுப்பியிருந்தார்கள். அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை அதனுடைய நட்பு நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது என்று இருந்தால் எவ்வாறு சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தியது என்று கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். முதலாவது, சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் அமெரிக்காவின் நண்பர்களே அல்ல, இவர்கள் அமெரிக்காவினுடைய அடிமைகளாகும். இந்த அடிமை அரபுகளே அமெரிக்காவை நண்பர்களாக தேர்ந்தெடுத்துள்ளார்கள். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்குலக சக்திகளும் இந்த அரபு நாடுகளை அடிமைகளாகவே பயன்படுத்துகின்றார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்குலக நாடுகளுமே அமெரிக்காவின் நண்பர்களாக இருக்கின்றார்கள். மேலும் இந்த அரபு அடிமைகள் அவர்களுக்கிடையிலே மோதிக்கொள்வதற்கு அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்துவதில் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்கா இதை தான் விரும்புகின்றது. யமனின் களத்திலே சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகள் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களையே பயன்படுத்துகின்றன. அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகளும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களையே பயன்படுத்துகின்றன. 2 அடிமைகளும் யமன் களத்திற்குள்ளே அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தியே மோதிக்கொண்டார்கள். மேலும் இந்த 2 அடிமைகளுக்கும் தேவையான ஆயுதங்களை அமெரிக்காவே விற்பனை செய்தது. மேலும் இந்த அடிமைகளுக்கு இடையிலான மோதலினால் பல பில்லியன் டாலர்களையும் அமெரிக்கா ஆயுத விற்பனை மூலமாக சம்பாதித்துக் கொள்ளும். அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியா நேரடியாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்த முடியும். மேலும் ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவின் ஆயுதங்களை பயன்படுத்த முடியும். ஆனால் சவுதி அரேபியாவோ ஐக்கிய அரபு அமீரகமோ அமெரிக்க ஆயுதங்களை அமெரிக்க போர் விமானங்களை ஒரு பொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. மேலும் இது ஒன்றும் எழுதப்படாத விதி அல்ல, இதுதான் எழுதப்பட்ட அமெரிக்க ஆயுத வியாபாரத்தினுடைய விதியாகும். அடுத்து, காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய கொடூரமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. மஞ்சள் எல்லை பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான தரைவழி தாக்குதல்கள் ஒரு புறம் நடைபெற்று வருகின்றன. இன்னும் ஒரு புறம் மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை விரிவாக்குவதற்கான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே போன்று காசாவின் களத்திலே ஹமாஸினுடைய தலைவர்களையும் ஹமாஸினுடைய அதிகாரிகளையும் படுகொலை செய்வதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களும் தாக்குதல்களும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமை
இதற்கமைவாக நேற்று காலை கான்யூனிஸின் அல் மவாசி பிரதேசத்திலே கான்யூனிஸ் பிரதேசத்திற்கு பொறுப்பான காவல்துறையினுடைய உளவு பிரிவு தலைமை அதிகாரியான மேஜர் மஹமூத் அல் அஸ்டல் அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஹமாஸினுடைய குறித்த அதிகாரி அல் மவாசி பிரதேசத்தில் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலேயே இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது கான்யூனிஸ் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கொள்ளை கும்பல்களில் ஒன்றான ஹொஸ்ஸாம் அல் அஸ்தாலினுடைய கொள்ளை கும்பல்களே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. யாசர் அபு ஷபாபினுடைய நெருங்கிய நண்பராகவும் ஃபதா அமைப்பினுடைய உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய ஹொஸ்ஸாம் அல் அஸ்தாலே கான்யூனிஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கொள்ளை கும்பல்களுக்கு தலைவனாக செயற்படுகின்றான். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஷின்பெட் உளவு பிரிவின் முழுமையான ஆதரவை பெற்றுக்கொண்டு உளவு தகவல்களுக்கு அமைவாகவே இவர்கள் ஹமாஸினுடைய குறித்த அதிகாரி இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். யாசர் அபு ஷபாப் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு காசாவிற்குள்ளே கொள்ளை கும்பல்களை விரிவாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. ஹமாஸினுடைய காவல்துறை அதிகாரிகளும் உளவுத்துறை அதிகாரிகளும் மும்முரமாக வேலை திட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். எனவே இதற்கமைவாகவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த கொள்ளை கும்பல்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி இவர்களை படுகொலை செய்வதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் தற்போது கான்யூனிஸ் பிரதேசம் முழுவதும் ஹமாஸின் ஏரோ உளவு பிரிவானது முழுமையாக களமிறங்கி இருப்பதாகவும் குறித்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் கைது செய்வதற்கும் அவர்களை தட்டி தூக்குவதற்கும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றைய தினம் ஹமாஸினுடைய தலைவர்கள் எகிப்திலே களமிறங்கி இருந்தார்கள். காசாவினுடைய நிர்வாகத்தை பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவுக்கு ஒப்படைப்பதற்கு ஹமாஸ் தரப்பினர் ஏற்கனவே சம்மதத்தினை வழங்கியிருந்தார்கள். மேலும் காசாவை நிர்வகிக்க போகும் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவில் யார் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்கான பெயர் பட்டியல்களையும் ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருந்தார்கள். மேலும் இதற்கமைவாக கடந்த 2 வாரங்களாக பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு அடிமை மத்தியஸ்தர்கள் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவில் இருக்கக்கூடியவர்களை தெரிவு செய்துள்ளார்கள். இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டவர்களை உள்ளடக்கிய தொழில்நுட்ப குழுவை உருவாக்குவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளையும் இதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காகவுமே நேற்றைய தினம் ஹமாஸினுடைய தலைவர்கள் எகிப்திலே களமிறங்கினார்கள். இதற்கமைவாக குறித்த பெயர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு காசாவிலே பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவை அமைப்பதற்கான சம்மதத்தையும் ஹமாஸ் தரப்பினர் உத்தியோகபூர்வமாக வழங்கியுள்ளார்கள். இருப்பினும் இன்றைய தினம் நெட்டன்யாஹூ குறித்த பெயர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களை முழுமையாக நிராகரித்திருப்பதாகவும் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்க கூடியவர்கள் ஹமாஸினுடைய ரகசிய தளபதிகளாகவே செயற்படுகின்றார்கள் என்றும் நெட்டன்யாஹூ குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் ஹமாஸினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப குழுவை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் நெட்டன்யாஹூ வெளிப்படையாக அறிவித்துள்ளார். அத்தோடு நேற்றைய தினம் எகிப்திலே அடிமை மத்தியஸ்தர்களோடு மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல்களின் போது காசாவிலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவது தொடர்பாகவும் ஆயுத குறைப்பு தொடர்பாகவும் அடிமை மத்தியஸ்தர்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளார்கள். இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்தில் ஹமாஸ் தரப்பினர் இதற்கான மறுப்பை தெரிவித்துள்ளார்கள். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளில் உறுதியாகவே இருக்கின்றோம். ஒரு பொழுதும் ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்காக சர்வதேச படைகள் காசாவிற்குள் களமிறக்கப்படுவதனை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. மேலும் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைத்து நிராயுத பாணியாக்கத்திற்கு சம்மதிக்கப் போவதும் இல்லை. ஆயுத குறைப்பு தொடர்பான எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் மேற்கொள்ளப் போவதில்லை. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் ஹமாஸினுடைய தலைவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தியுள்ளார்கள். இருப்பினும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஹமாஸினுடைய நிராயுத பாணியாக்கம் தொடர்பான இறுதி முடிவுகளை கோரியுள்ளது. மேலும் 2ஆம் கட்ட திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் பதற்ற நிலைமைகள் அதிகரித்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் காசாவுக்கான பீஸ் கவுன்சில் உறுப்பினர்களை வெளிப்படுத்துவதாக தெரிவித்திருந்தார். பீஸ் கவுன்சிலுக்கு தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்கள் தொடர்பான பட்டியலை வெளிப்படுத்துவதாக இருந்தார். ஆனால் ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமைகளினால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் இந்த வேலை திட்டங்களை ஒத்திவைத்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. எனவே காசாவிற்குள் 2ஆம் கட்ட திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் பதற்ற நிலைமைகள் ஏற்பட்டுள்ளது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஈரானிய அரசுக்கு ஆதரவான மக்கள் பேரணிகள் ஈரான் முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. நேற்றைய தினம் ஈரானுக்குள்ளே நடைபெற்றிருந்த மிக பிரம்மாண்டமான மக்கள் பேரணிகள் தொடர்பான புகைப்படங்களையும் காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் நேற்றைய தினம் நடைபெற்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஈரானிய அரசுக்கு ஆதரவான மக்கள் பேரணியில் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். திமிர் பிடித்த டொனால்ட் ட்ரம்பே, வாருங்கள் வாருங்கள், ஈரானுக்குள்ளே வாருங்கள்,
பாருங்கள். உங்களுடைய அனைத்து திறன்களையும் அனைத்து நலன்களையும் இலக்கு வைத்து நாங்கள் எவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம், எவ்வாறு அளிக்கப் போகின்றோம் என்பதனை வந்து பாருங்கள். நாங்கள் உங்களுடைய எதிரிகள். ஈரான் மீது கை வைத்தால் நாங்கள் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமெரிக்க நலன்கள் மீதும் கை வைப்போம். ஒவ்வொரு அமெரிக்க நலன்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அவற்றை தரைமட்டமாக்குவோம். நாங்கள் போர்க்களத்தினுடைய மனிதர்கள் என்பதனை விரைவில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மேலும் நீங்கள் ஈரானிய எதிர்ப்பின் நெருப்பால் எரிக்கப்படுவீர்கள். இது அமெரிக்க கொடுங்கோல் ஆட்சியாளர்களுக்கு ஒரு வரலாற்று பாடமாகவும் அமைந்திருக்கும். மேலும் நீங்கள் ஈரான் மீது கை வைத்தால் இந்த பிராந்தியமே எரிக்கப்படும் என ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு ஈரானிய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் விசேட கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இன்று நாங்கள் ஒரு மாபெரும் சாதனையை செய்து இன்றைய நாளை சிறப்புமிக்க நாளாக மாற்றியுள்ளோம். ஈரானிய மக்களுடைய ஒற்றுமையான உறுதியான பேரணிகள் வெளிநாட்டு சக்திகளுடைய சதித்திட்டங்களையும் கூலிப்படைகளுடைய சதித்திட்டங்களையும் தோற்கடித்து விட்டன. ஈரானிய அரசுக்கு ஆதரவான இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான மக்கள் பேரணி அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகும். தங்களுடைய வஞ்சகத்தை நிறுத்தவும் கூலிப்படையினரை நம்பியிருக்க வேண்டாம் என்பதற்குமான ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகும். ஈரானிய தேசம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வலிமையானதாகவும் விழிப்புணர்வோடுமே இருக்கின்றது. மேலும் நாங்கள் எப்போதும் களத்தில் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய உச்ச தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு கலவரங்களின் போது வன்முறைகளின் போது கலவரக்காரர்களிடமிருந்து நாங்கள் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை கைப்பற்றிக் கொண்டுள்ளோம் என்றும் வெடிமருந்துகளையும் கைப்பற்றிக் கொண்டுள்ளோம் என்றும் ஈரானினுடைய கிழக்கு பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை ஆதரிக்கக்கூடிய பல பயங்கரவாத குழுக்கள் ஈரானுக்குள்ளே நுழைந்து கலவரக்காரர்களோடு ஒன்றிணைந்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்பதனையும் அவர்களிடமிருந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆயுதங்களையும் நாங்கள் கைப்பற்றியுள்ளோம் என்றும் ஈரானிய உளவுத்துறை அமைச்சகம் அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. அத்தோடு நேற்று மாலை டொனால்ட் ட்ரம்ப் எலன் மஸ்குக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். ஈரானுக்குள்ளே இணைய சேவைகள் முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதனால் ஸ்டார்லிங்க் இணைய சேவையை ஈரானுக்குள் எப்படியாவது முழுமையாக வழங்க முடியாதா என டொனால்ட் ட்ரம்ப் எலன் மஸ்கிடம் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார். ஆனால் எலன் மஸ்க் ஈரானினால் வழங்கப்பட்ட அடியினால் தற்போது அதிர்ச்சியிலேயே இருக்கின்றார். யாராலும் எங்களுடைய ஸ்டார்லிங்க் இணைய சேவையை தடுத்து நிறுத்த முடியாது என்று தம்பட்டம் அடித்த எலன் மஸ்குக்கு ஈரானிய தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஈரானிய ராணுவமும் தலையிலேயே குட்டியுள்ளது. மேலும் தற்போது ஈரானுக்குள்ளே ஸ்டார்லிங்க் இணைய சேவைகளை வழங்க முடியாமல் எலன் மஸ்கும் டொனால்ட் ட்ரம்பும் சுவரிலே மோதிக் கொள்கின்றார்கள். அத்தோடு ஸ்டார்லிங்கை தடை செய்வதற்காக ஈரான் களமிறக்கி இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்ப ஜேமர் கருவிகளில் ஸ்டார்லிங்க் டிவைஸ்களை பயன்படுத்துவோரினுடைய இருப்பிடங்கள் தொடர்பான தகவல்களை கண்டறிந்து கொள்வதற்கான அனைத்து திறன்களும் பொருத்தப்பட்டுள்ளன. இதற்கமைவாக தற்போது ஈரானுக்குள்ளே இருந்து கொண்டு யார் யாரெல்லாம் ஸ்டார்லிங்க் இணைய சேவையை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்தார்களோ, யாரிடமெல்லாம் ஸ்டார்லிங்க் டிவைஸ் காணப்படுகின்றதோ, அவர்கள் எந்த பிரதேசத்திலிருந்து அவற்றை ஆக்டிவேட் செய்தார்களோ அவர்கள் அனைவரையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்கான நடவடிக்கைகளை ஈரானிய IRGC ராணுவம் தற்போது மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக தற்போது ஈரானுக்குள்ளே செயற்படுத்தப்பட்ட பல ஸ்டார்லிங்க் டிவைஸ் புள்ளிகள் ஈரானிய ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இதற்கான அதிரடியான வேலை திட்டங்களையே ஈரானிய ராணுவம் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து ஈரானுக்குள்ளே வன்முறைகளும் கலவரங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தோல்வியில் முடிவடைந்திருப்பதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோபத்தினால் ஈரானிய அரசுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்குவதற்காகவும் ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கஜா கலாஸ் தெரிவித்துள்ளார். ஈரானிய ஆர்ப்பாட்டக்காரர்களை ஈரான் இரும்பு கரம் கொண்டு நசுக்கியுள்ளது. இதற்கு பதிலடியாக நாங்கள் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச பொருளாதார தடைகளை விதிக்கப் போகின்றோம் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று ஐரோப்பா முழுவதும் இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் கட்டிடங்களுக்குள் ஈரானிய அதிகாரிகள், ஈரானிய தூதர்கள், ராஜதந்திரிகள் நுழையக்கூடாது என ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளது. இதனால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல கட்டிடங்களில் இருந்து ஈரானிய அதிகாரிகளும் தூதர்களும் முழுமையாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு என்ன செய்வதென்று தெரியாமல் சுவரில் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளார். ஈரானினுடைய மிக முக்கியமான வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிராகவும் தொழிலதிபர்களுக்கு எதிராகவும் இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று ஈரானுடன் வர்த்தக தொடர்புகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுக்கும் 25% வரி விதிப்பையும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதாவது அமெரிக்காவுடன் வர்த்தகங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுக்கும் அமெரிக்க அரசாங்கம் வரிகளை விதித்துள்ளது. மேலும் இவ்வாறு
இவ்வாறு அமெரிக்காவோடு வர்த்தகங்களை மேற்கொள்ளக்கூடிய நாடுகள் ஈரானோடு வர்த்தகங்களை மேற்கொள்ளுமாக இருந்தால், ஈரானுடனான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளுமாக இருந்தால், அந்த நாடுகளுக்கு மேலதிகமாக 25% வரியை டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ளார். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால், அமெரிக்காவுடன் வர்த்தக தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் எதுவுமே ஈரானுடன் வர்த்தக தொடர்புகளை வைத்திருக்க கூடாது. அதையும் மீறி ஈரானுடன் வர்த்தக தொடர்புகளை வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரி விதிப்புகளில் இருந்து மேலதிகமாக 25% வரி விதிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் கட்டளையிட்டுள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு கொள்கைகளும் ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளும் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் தான். இருப்பினும் ஈரானிய மக்களுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. கடந்த 4 தசாப்தங்களுக்கு மேலாக அமெரிக்காவினுடைய உச்ச பொருளாதார தடைகளை ஈரானிய மக்கள் எதிர்கொண்டுதான் வருகின்றார்கள். எனவே இதே போன்று இனி வரக்கூடிய காலங்களிலும் ஈரானிய மக்கள் உறுதியாக இந்த பொருளாதார தடைகளை எதிர்கொள்வார்கள். அத்தோடு நேற்றைக்கு முன்தினம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இடைத்தரகர்கள் மூலமாக, மத்தியஸ்தர்கள் மூலமாக அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும், பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான தயார் நிலையை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருந்தன. அதாவது 12 நாள் போருக்கு முன்பு அமெரிக்கா எவ்வாறு பேச்சுவார்த்தைகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியதோ, ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காக பயன்படுத்தியதோ, அதே போன்றே தற்போது ஈரானும் அவர்களுக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காகவே இந்த பேச்சுவார்த்தை என்கின்ற காய் நகர்த்தல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். இன்னும் 2-3 வாரங்களுக்காவது ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை தள்ளி போடுவதற்காகவும், இந்த 2-3 வாரங்களுக்குள்ளே ஏனைய ஆர்ப்பாட்டங்களை முழுமையாக முடக்கி விடுவதற்காகவும், ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவான நிலைப்பாடுகளை அதிகரிப்பதற்காகவும் ஈரான் பல வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றது. எனவே இந்த வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கான நேரத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே இவ்வாறான பேச்சுவார்த்தை என்கின்ற காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் இவை தொடர்பாக எக்ஸியோஸ் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. ஈரான் தனக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காகவே தற்போது பேச்சுவார்த்தை என்கின்ற காய் நகர்த்தலை மேற்கொண்டுள்ளது. மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய எந்த ஒரு நிபந்தனைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. தற்போதைய உள்நாட்டு நிலவரங்களை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்காகவே இவர்கள் இந்த திட்டத்தினை வழிநடத்துகின்றார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்புக்கு இது நன்றாகவே தெரியும். இதனால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பே பேச்சுவார்த்தைகளுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசிப்பார் என எக்ஸியோஸ் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜே.டி. வான் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்போம் என்று டொனால்ட் ட்ரம்புக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு அமெரிக்கா ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களுக்கும் இரட்டை குடியுரிமையை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் உச்சக்கட்ட எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளது. அவசரமாக அனைவரும் ஈரானை விட்டு வெளியேறிவிடுங்கள். உங்களுக்கு அவசரமாக வெளியேற முடியாவிட்டால் ஒரு பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்து பின்பு தரை மார்க்கமாகவாவது ஈரானை விட்டு முழுமையாக வெளியேறிவிடுங்கள் என அமெரிக்கா எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இதே போன்று ஏனைய நாடுகளும் ஈரானுக்குள்ளே இருந்து அனைவரும் முழுமையாக வெளியேறி விடுமாறு எச்சரிக்கைகளை வெளியிட்டு வருகின்றன. இதே போன்று கடந்த வாரம் வழங்கப்பட்ட எச்சரிக்கைகளை விட தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்றிரவு ஈரானை தாக்குவதற்கான திட்ட வரைபடங்களை டொனால்ட் ட்ரம்பிடம் அமெரிக்க ஜெனரல்கள் சமர்ப்பிக்கப் போகின்றார்கள். மேலும் இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட போகும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் வரைபட திட்டத்தில் 4 விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சில அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஒன்று, ஈரானிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளுதல். ஈரானிய அணுசக்தி தளங்களையும் ஏவுகணை தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளுதல். மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்களை முடக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட NOPO கட்டிடங்களை இலக்கு வைத்தும் பசிச் படைப்பிரிவின் கட்டிடங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளுதல். இரண்டாவது, ஈரானிய அரச தலைவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளுதல். மூன்றாவது, ஈரானுக்கு எதிராக அடுத்த கட்ட பொருளாதார தடைகளையும் புதிய வரிகளையும் விதித்தல். நான்காவது, சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டு இணைய சேவையை ஈரானுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளுதல் என 4 முக்கியமான விடயங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டத்தில் உள்ளடங்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இப்படியான நிலைமையில் இன்று காலை ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அசீஸ் நசீர்சாதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் அச்சுறுத்தல்களுக்கு பதில் வழங்குவதற்கு எங்களிடம் பல ஆச்சரியங்கள் காணப்படுகின்றன. மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்பவர்களுக்கு நாங்கள் கடுமையான வேதனையையும் வழங்குவோம். இதற்கு பிறகு நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களில் மாத்திரம் கை வைக்கப் போவதில்லை. ஒட்டுமொத்த உலகிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களையும் நாங்கள் குறிவைப்போம். ஈரானுக்கு எதிராக ஈரானிய மக்களுக்கு
எங்களுக்கு எதிராக இனி ஏதாவது ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் ஒட்டுமொத்த உலகிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களையே நாங்கள் குறிவைப்போம். மேலும் எந்த ஒரு சிவப்பு கோடும் இல்லாமல் நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவோம். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு தலைவர்கள் முட்டாள்தனமான முடிவை எடுத்தால் அதனுடைய விளைவுகள் பிராந்தியத்தில் மாத்திரமல்ல இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் பிரதிபலிக்கும் என ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர் மிரட்டலான அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.